நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழி 2ஆம் பத்து 7ஆம் பதிகத்தின் 9ஆம் பாசுரத்தில் சிறீதரன் செய்ய தாமரை கண்ணன் என்றென்று இராப்பகல் வாய் வெறியி அலமந்து கண்கள் நீர் மல்கி வெவ்வுயிர்த்து உயிர்த்து மரிய தீவினை மாலை இன்பம் வளர வைகல் வைகல் இரியி உன்னை என்னுள் வைத்தனை என் ரிடீகேசனே என்று பாடுகிறார். அனைத்திற்கும் எஜமானனாக உள்ள உன்னை கண்ட பின்னர் சாதாரண இந்திரியங்களுக்கு வசப்பட்டு உலக விஷயங்களில் மயங்கி நிற்பார்களோ என்கிறார் இந்த பாசுரத்திலே. பெரிய பிராட்டியார் என்று பெருமையுடன் அழைக்கப்படும் ஸ்ரீ மகாலட்சுமி தேவியை தனது திருமார்பில் எப்போதும் கொண்டவனே, நீர் நிறைந்த வயலில் உள்ள பயிர்கள் அழகாக காட்சி அளிப்பது போல அவள் உன் திருமார்பில் எப்போதும் நிறைந்துள்ள காரணத்தால் குளிர்ந்த அழகான திருக்கண்கள் கொண்டவனே என்று இப்படி இரவும் பகலும் இடைவிடாமல் வாயால் பிதற்றி முன்பு ஆடி பதிகத்திலே புலம்புவது, எல்லா இடங்களிலும் உன்னை தேடுவது, கண்களில் நீர் பெருகி நிற்பது, பலமுறை வெப்பமாக பெருமூச்சு விடுவது போன்ற செயல்களை பிரிவாற்றாமை காரணமாக செய்து வந்த நான், அதன் பின் அந்தாமத்தன்பு பதிகம் தொடங்கி நீ வந்து என்னோடு கலந்து அனுகிரகம் செய்த காரணத்தால் உன்னை அடையவிடாமல் தடுத்த தீவினைகள் அனைத்தும் நீங்க பெற்று கடந்து செல்லும் ஒவ்வொரு நொடியும் பக்தி பேரின்பம் வளர்ந்தபடி இருப்பதால் இப்போது மிகுந்த ஆனந்தத்துடன் அதே செயல்களை செய்கிறேன். இவ்வாறாக மற்ற விஷயங்களுக்கு ஆட்படாமல் உன்னை என் உள்ளத்தில் இருத்தி வைத்தாயே, இந்திரியங்களை நியமிப்பவனான ரிஷிகேஷனே, இப்படியும் ஒரு உபகாரம் உண்டோ என்கிறார் ஆழ்வார்.